நெதர்லாந்துன்னு சொன்னாலே நம்ம கண்டு முன்னாடி என்ன வரும்? காத்தாடிகள், அழகான கால்வாய்கள், அப்புறம் கலர் கலரா துளிப்பூக்கள், கரெக்டா? ஆனா இந்த அழகான படத்துக்கு பின்னாடி இந்த நாட்டை உண்மையா இயக்குறது எது? ஒரு பக்கம் பார்த்தா நெதர்லாந்து ரொம்ப சுதந்திரமான மனப்பான்மை கொண்ட நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆச்சரியமா இது ரொம்பவே ஒழுக்கமான கட்டுக்கோப்பான ஒரு சமூகம். எப்படி இந்த ரெண்டு எதிர் துருவங்களும் ஒன்னா இயங்குது? வாங்க இந்த சுவாரஸ்யமான முரண்பாட்டு பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். சரி, ஒரு நாட்டோட விதிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனநிலைய, அதாவது அவங்க கலாச்சாரத்தோட ஆணிவேரான சில அடிப்படை மதிப்புகளை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். டச்சு சமூகத்தை ஒரு 3 பெரிய தூண்கள் தாங்கி பிடிக்குதுன்னு சொல்லலாம். 1 நேரம் தவறாமை, 2வது நேரடி பேச்சு, 3வது சமத்துவம். இது 3 தான் அவங்க சமூகத்தோட அஸ்திவாரம். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். இங்க நேரம் தவறாமேங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாதுங்க. அது ஒரு மரியாதை. ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனாலும் சரி, ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்க்கு போனாலும் சரி, சொன்ன டைமுக்கு இருக்கணும். 5 நிமிஷம் லேட்டா போனாலும் கூட அதை அடுத்தவங்க நேரத்தை நீங்க மதிக்கலேன்னு அர்த்தம் எடுத்துப்பாங்க. அடுத்து டச்சு மக்களோட ரொம்ப முக்கியமான ஒரு குணம் நேரடி பேச்சு. அவங்க மனசுல பட்டதா அப்படியே சொல்லிடுவாங்க. இது நம்ம சிலருக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமா தெரியலாம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நேர்மையோட வெளிப்பாடு. உங்களை அவமானப்படுத்தணும்னு இல்ல. டச்சு சமூகத்துல சமத்துவத்துக்கு ரொம்ப பெரிய இடம் இருக்கு. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, ஆனா பெண்ணா, உங்க பின்னணி என்ன, இதையெல்லாம் வச்சு அவங்க யாரையும் எடை போட மாட்டாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. இதனால தான் ரொம்ப அமைதியா நடந்துக்கிறதுக்கும் அடுத்தவங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிடாம இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சரி, இது வரைக்கும் அவங்க மனநிலைய பார்த்தோம். இப்ப கொஞ்சம் பிராக்டிக்கலா வருவோம். அன்றாட வாழ்க்கையில என்னென்ன விதிகள் இருக்கு? இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சைக்கிள் ஓட்டுறது. நெதர்லாந்துல சைக்கிளுங்கிறது வெறும் எக்ஸசைஸ்க்காகவோ இல்ல பொழுதுபோக்குக்காகவோ மட்டும் இல்ல. அது அவங்க வாழ்க்கையோட ஒரு பகுதி. பெரும்பாலான மக்கள் வேலைக்கு போறதுல இருந்து ஸ்கூலுக்கு, ஏன் காய்கறி வாங்க போறதுக்கு கூட சைக்கிள் தான் பயன்படுத்துறாங்க. இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இங்க தான் தப்பு பண்ணுவாங்க. கார்களுக்கு என்ன டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கோ அதே தான் சைக்கிளுக்கும். எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. பாருங்க, சிக்னல்ல நிக்கிறது, திரும்பும்போது கைய காட்டுறது, ராத்திரியில லைட் போட்டு ஓட்டுறது, இது எல்லாமே கட்டாயம். இந்த ரூல்ஸ மீறினா ஃபைன் நல்லா கனமா தான் இருக்கும். ஜாக்கிரதை. ஓகே, சைக்கிள் ஓகே. இப்போ சாலைகளை விட்டுட்டு பொது இடங்களுக்கு வருவோம். எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த விதிகள் எல்லாம் அவங்க வாழ்க்கை தரத்தை ரொம்ப உயரத்துல வச்சிருக்கு. உதாரணமா, பொது இடத்துல குப்பைய போட்டா ஃபைன். ராத்திரி நேரத்துல பயங்கரமா சத்தம் போட்டா அதுக்கு கட்டுப்பாடு இருக்கு. அதே மாதிரி நிறைய நகரங்கள்ல பொது இடத்துல மது அருந்தவும் தடை இருக்கு. சரி, இப்போ உலகம் பூரா பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயத்துக்கு வருவோம். நெதர்லாந்தின் கஞ்சா கொள்கை. இத பத்தி ஏகப்பட்ட தப்பான கருத்துகள் இருக்கு. உண்மையில என்ன நடக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். லைசென்ஸ் இருக்கிற காஃபி ஷாப்ல பெரியவங்க கஞ்சா பயன்படுத்துறத பொறுத்து கொள்றாங்க. அதாவது அது சட்டப்படி குற்றம் இல்ல. ஆனா சட்டத்துக்கு புறமா விக்கிறதோ பொது இடத்துல பயன்படுத்துறதோ முற்றிலும் சட்டவிரோதம். அதுக்கு கடுமையான தண்டனையும் உண்டு. நீங்க நெதர்லாண்ட்ல வசிக்கிறீங்க இல்ல வேலை பார்க்குறீங்கன்னா சில விஷயங்களை கண்டிப்பா செஞ்சாகணும். உங்க அட்ரஸை உள்ளூர் நகராட்சியில பதிவு செய்யணும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஒரு செல்லுபடியாகிற அடையாள அட்டைய கையில வச்சிருக்கிறது கட்டாயம். சரி, சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எழுதப்படாத சமூக விதிகளை பத்தி பார்க்கலாம். அதாவது அன்றாட வாழ்க்கையில பழகுறப்போ நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான பழக்க வழக்கங்கள். இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க. டச்சு மக்கள் பிளானிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறதா இருந்தா கூட முன்கூட்டியே சொல்லி அப்பாயின்மெண்ட் மாதிரி கேட்டுட்டு போறது தான் வழக்கம். திடீர்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு போறதா அவங்க விரும்ப மாட்டாங்க. இதுவும் ஒரு வகையில் அடுத்தவங்க நேரத்தை மதிக்கிற ஒரு பண்பு தான். ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கணுமா, இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சா போதும். ஒருத்தரை பார்க்கும்போது மரியாதையா வணக்கம் சொல்லுங்க. முதல் தடவையா அறிமுகமாகறீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஷேக் பண்றது வழக்கம். ரொம்ப முக்கியமா அடுத்தவங்களோட பர்சனல் ஸ்பேஸையும் பிரைவசியையும் மதிக்கணும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இந்த தகவல்களெல்லாம் நெதர்லாந்துல உங்க வாழ்க்கையை எப்படி இன்னும் சிறப்பாக்கும்னு சுருக்கமா பார்க்கலாம். அப்போ இந்த கலாச்சாரத்தோட ஒன்றி போகணும்னா இந்த 3 விஷயங்கள் போதும். அவங்க கலாச்சாரத்தையும் அதோட மதிப்புகளையும் மதியுங்க. சமூக நல்லிணக்கத்துக்காக விதிகளை பின்பற்றுங்க. இந்த நாட்டை பாதுகாப்பா வச்சிருக்கிற இந்த சிஸ்டமை மனதார ஏத்துக்கோங்க. கடைசியா சொல்ல வர்ற விஷயம் இதுதான். இந்த விதிகளை எல்லாம் பின்பற்றதால என்ன கிடைக்குது? ஒரு உயர்தரமான வாழ்க்கை. இந்த சமூக வரைபடத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது எப்படி ஒரு பாதுகாப்பான, ஒழுங்கான, அதே சமயம் எல்லாரையும் வரவேற்கிற ஒரு சமூகத்தை உருவாக்குதுன்னு நம்மால பாராட்ட முடியும். இறுதியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கலாம். நெதர்லாண்டின் இந்த சமூக வரைபடம்
எல்லாரும் இணக்கமா வாழ்றதுக்கு ஒரு சூப்பர் மாடலா இல்ல தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் ஒருத்தரோட தனித்தன்மைக்கும் ஒரு சவாலா இருக்குதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?